இவர்ஸ் போன வீடியோவில் சந்திரன் அந்த மாணவனை பார்த்து நீ செஞ்ச தவறுக்கு ஒரே ஒரு தண்டனை தான், அது மரண தண்டனை. ஆனால் நீ அதிர்ஷ்டசாலி, இந்த சந்திரன் ஒரு பிராமணனையும் பெண்களையும் தாக்க மாட்டான். அதனால இப்பயே என்னோட கண்ணில் வேப்படாம இந்த இடத்த விட்டு போயிரு. மீறியும் என் கண்ணில் பட்டேன்னா நான் உன்னைய தாக்க தயங்க மாட்டேன் ஓ அப்படின்னு சந்திரன் கோபத்தோட சொல்றதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில எல்லா மாணவர்களும் உட்காந்துருக்கிற இடத்த காட்டுறாங்க. அதுல ஒரு மாணவர் எந்த நேரம் ஆசிரியர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. எல்லா மாணவர்களும் எந்திரிச்சு நின்னோடனே அந்த மாணவர்களை உட்கார சொல்றாரு. அந்த ஆசிரியர்ல ஒருத்தர் பரீட்சையோட முடிவு வந்துருச்சு, யார் தேர்ச்சி பெற்றது அப்படிங்கறதும் வந்துருச்சு. ஆனா இந்த அறிவிப்பை சாணக்கியர் தான் சொல்லுவாரு உங்களுக்கு அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே சந்திரனும் நந்தினியும் பயப்படுறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு சாணக்கியர் வராரு. சாணக்கியர் அந்த இடத்துக்கு வந்து நின்ன உடனே சந்திரனும் பயந்துகிட்டு சாணக்கியரை பாக்குறாரு. சாணக்கியர், கல்வி ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து அவன் மீண்டு வந்துடுவான். அதுல இருந்து வெளிவரத்துக்கு அந்த கல்வி உதவும். அறிவோட பெரிய ஆயுதம் எதுவுமே கிடையாது. ஆயுதம்ங்கிறது கை மட்டும் இல்ல, அறிவு தான். ஒரு யுத்தத்துல தன்னோட கையில சண்டையிடுறதோட தன்னோட அறிவுகால அவன் சண்டையிடுறப்பதான் யுத்தத்துல வெற்றி அடைவான் அப்படின்னு சொல்றாரு. இந்த பரீட்சை சாதாரணமான விஷயம் இல்ல, இதுல வெற்றி பெறது உங்களுக்கு பெரிய பாக்கியம். இந்த பரீட்சையில 3 பேருக்கு மட்டும் சான்றிதழ் கிடைச்சிருக்கு. இந்த பிரமாண பத்திரத்துல 3 பேரோட பேர் மட்டும் குறிப்பிட்டிருக்கு. அவங்க மட்டும் மற்றவங்களோட அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மதிப்பெண்களை நான் மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. சாணக்கியர் சொல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நந்தினியும் சந்திரனும் பதட்டமாகறாங்க. அதே நேரத்துல சாணக்கியரும் நான் கேட்கிற கேள்விக்கு யார் சரியான பதில சொல்றீங்களோ அவங்க தான் பரிசையில வெற்றி பெற்றவங்க அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல நந்தினி, ஆச்சாரியர் என்னை இப்ப கூப்பிடுவாரா, அவர் முன்னாடி நான் போய் நிக்கணுமா, அப்ப என்னைய கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு நந்தினி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல சாணக்கியரோ, நான் இந்த பரீட்சையில வெற்றி பெற்ற 3 பேர்த்தையும் இப்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகேஷ், முரளிதரன், ஜெயின் சிங் அப்படின்னு சொல்றாரு. உடனே நந்தினி பதட்டத்தோட எந்திரிச்சு நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சந்திரனும் பதட்டப்படாத அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறாரு. நந்தினியும் சந்திரன் சொல்றதை கேட்டுட்டு அந்த மாணவர்களோட போய் நிக்கிறாங்க. சாணக்கியர், கொஞ்ச நாளா இந்த ஆசிரமத்துல நீங்க கல்வி படிச்சீங்க. ஆசிரமத்துல இருந்து நீங்க போனக்கு அப்புறமேட்டு இங்க படிச்சதை எங்க எப்படி நீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட ஒரு மாணவர், அரசவைக்கு போய் எனக்கு மந்திரி பதவி கேட்பேன் அப்படிங்கிறாரு. ராஜ்யத்தை ஆளும் அரசருக்கு உதவி பண்ணணுங்கிறதே என்னோட எண்ணம் அப்படின்னு அந்த மாணவர் சொன்னோடனே சாணக்கியரும் மற்ற ஆசிரியர்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இன்னொரு மாணவர், என்னோட ராஜ்யத்துல இருக்கிற வியாபாரிகளோட வியாபாரத்தை நான் விரிவுபடுத்துவேன், அப்பதான் எங்களோட ராஜ்யம் அதிக ஐஸ்வர்யத்தை பெறும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டும் சாணக்கியர் மகிழ்ச்சி அடைகிறாரு. சிங்கா இருக்கிற நந்தினி மட்டும், என்னோட அறிவை மற்றவங்களுக்கும் கொடுப்பேன், நான் ஜெயந்தனோட பதிலால நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை சிந்திக்காம பிரஜைகளோட வாழ்க்கையும் அவன் சிந்திக்கிறான். சமுதாய மேம்பாட்டுக்காக இவன் பண்றத இந்த சுயநலம் இல்லாத இந்த எண்ணத்துக்கு நான் பாராட்டுறேன். இந்த பரீட்சையில இவனை வெற்றியாளரா நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சாணக்கியர் சொன்னோடனே நந்தினி சந்தோஷப்படுறாங்க. உடனே நந்தினிக்கான சான்றிதழை எடுத்துட்டு வந்து சாணக்கியர்கிட்ட கொடுக்குறாங்க. சாணக்கியரும் அந்த சான்றிதழை வாங்கி நந்தினி கொடுக்குற நேரத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குரல் கேட்குது. இதை கேட்ட சாணக்கியரும் பாக்குறாரு, நந்தினியை பாக்குறாங்க, சந்திரனும் பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.